இன்றைக்கி பாருங்கள், சடனாக இடியோட மழை, சரியான மழை. இந்த லைட்னிங்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வெயில் ஆரம்பிச்சிருச்சு, குளிர் பெய்ய வெயில் ஆரம்பிச்சாச்சு. திடீர்னு பார்த்தா மழை. சரி, இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். 2 நாளுக்கு முன்னாடி நம்ம நாகர்கோயிலில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டு. அதை பார்க்கும்போது அந்த பஸ்ஸு ரொம்ப வேகமாக ராங் சைடில் போய் அந்த முன்னாடி இருந்த 2 பேரை இடிச்சிட்டு அந்த தண்ணி அந்த ஆற்றுல போய் விழுந்திருக்கு. அந்த வீடியோ அதை பார்க்கும்போது இந்த ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்த அதே மாதிரிப்பட்ட ஆக்சிடெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் போயிட்டுருக்கும்போது வந்த காரு ராங் சைடில் ஏறி என்னைய இடித்து இதே மாதிரி தான் போய் அந்த ஒரு காம்பவுண்டில் போய் இடிச்சு நின்றுச்சு. அந்த இந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒரு பையன் கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆயிருக்குதாம்மா. பாவம், அந்த பையன் இறந்துட்டான். எனக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது 3 வருஷம் ஆயிருந்துச்சு. எனக்கு கையங்காலும் உடஞ்சி நான் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஆகிட்டேன். இந்த ஆக்சிடெண்ட் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியுது. அந்த ராங் சைடு தான் போயிருக்காங்க, ஓவர் ஸ்பீடு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு டயர்டாக இருக்குதா, நீங்கள் தயவுசெய்து வண்டியை ஒதுக்கி நிறுத்திடுங்க. இல்லை உங்களுக்கு தண்ணி அடிச்சுட்டு போகணுமா, தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. எய்த்தாப்பில் வர்ற மக்களையும் அதுவும் ஒரு உயிர்னு நினச்சி, அவங்களும் ஒரு உயிர்னு நினச்சி நீங்கள் வண்டி ஓட்டுங்க. அவங்கள நம்பியும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும். அவங்கள நம்பி அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற தப்பில் பாருங்களா, நீங்கள் பாட்டுக்கு 1500 ஃபைனை கட்டிட்டு போயிடுவீங்க. எனக்கு நடந்தது அதுதான். என்னை அந்த இடித்த பையன் கோர்ட்டில் வந்து ஆமாங்க நான் தான் இடிச்சிட்டேன், தெரியாமல் இடிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டு 1500 ஃபைனை கட்டிட்டு போயிட்டான். நான் பாருங்கள், இப்பையும் வலியும் வேதனையோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். மாற்றுத்திறனாளியாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு அந்த வலி இன்னும் இருக்குது. அந்த ஹிப்பில் உள்ள வலி எனக்கு இன்னும் இருக்குது. அதனால் வண்டி ஓட்டுற நண்பர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு டயர்டாக இருக்கா, ஓட்ட முடியலையா, தயவுசெய்து ஒதுக்கி நிறுத்திடுங்க. பாவம், அந்த மக்களை பழி வாங்காதீங்க. ஓகே மக்களே.